பெரிய பிளேட்டை கொண்டு வச்சிருக்கீங்க, இதுல என்ன குதிச்சு விளையாட போறோமா? டேய் விக்கி, நீ தானே இந்த பிளேட்டை எடுத்துட்டு வந்தா எதுக்குன்னு சொல்றா? ஏய் ரோஸ், கீழே இறங்குடி. உங்க ஊர்ல இப்படிதான் தட்டுல குதிச்சு விளையாடுவாங்களா? தட்டை எதுக்குடி எடுத்து வைப்பாங்க? இரு இரு, நான் ஒரு சூப்பரான ஐட்டம் வச்சிருக்கேன், அதை காட்டுறேன். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய தட்டு வச்சிருக்கேனா. ஏய் விக்கி, சூப்பர் தட்டு வச்சிருக்க, ஏதோ கொண்டு வந்திருக்கேன்னு சொல்ற. அப்ப ஏதோ சாப்பிட கொண்டு வந்துட்ட, கரெக்டா? சாப்பிட போறாமா நம்ம எதுவும்? ஆஹா, அதேதான். எப்படி கரெக்டா சாப்பாடு பொருள்னு ரோஸ் கண்டுபிடிச்சிட்டா பாத்தியா? இத தட்டுறே பாருங்க, சூப்பரா இருக்கும். ஐயோ விக்கி, ஏதோ சூப்பரா கொண்டு வந்திருக்காம்பா. டேய் என்னடா தட்டுற? ஏய் சூப்பர் சூப்பர், வாவ் என்னது? டேய் எவ்வளவு கலர்ஃபுல் ஜெம்ஸ், வாவ். டேய் எங்க இருந்துடா வாங்குன இவ்வளவு கலர்ஃபுல்லான ஜெம்ஸ்லாம்? யார்ப்பா இவனுக்கு இவ்வளவு ஜெம்ஸ் வாங்கி தரா? சவுண்ட்ஸ கேளுங்களேன், சவுண்ட் கேட்கவே அழகா இருக்கு. இரு இரு, இப்போ சவுண்ட கேட்கலாம் நம்ம. ஏய் மழை பெய்யற மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. டம் 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 டம்னு. அடேங்கப்பா, எவ்வளோ ஜெம்ஸ்! டேய் ஒரு நிமிஷத்துல ஜெம்ஸ் மழை பெஞ்ச மாதிரி இருந்தது. எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குது, பார்க்கவே சூப்பரா இருக்கு. ஏய் எனக்கு இந்த ஜெம்ஸ் எல்லாம் வேணும், அழகா இருக்குது, கையில எடுத்து விளையாடவே. வாவ் சூப்பரா இருக்கு, எனக்கு கலர்ஃபுல் ஜெம்ஸ் ரொம்ப பிடிக்குமே. ஏய் எமி, எந்திரிடி. நீ படுக்கிறதுக்கு நான் அந்த ஜெம்ஸை கொண்டு போடல. எந்திரி எந்திரி. இதை வச்சு சூப்பரான ஒரு ஃபன் சேலஞ்ச் பண்ண போறோம். அதுக்காக தான் இவ்வளோ ஜெம்ஸ் கொண்டு கொட்டியிருக்கேன். அது மேல வந்து உருண்டு இருக்க. சாப்பிடலாம் சாப்பிடலாம், பொறுமையா இரு. இவ்வளோ ஜெம்ஸையுமா திங்க போற? இவ்வளோ ஜெம்ஸையும் திங்க முடியுமா? இதை வச்சு விளையாடுறதுக்கு தான் எடுத்துட்டு வந்தேன்டி. டேய் விக்கி, சாப்பிடலனாலும் பரவாயில்லடா, இப்படி குதிச்சாது விளையாடலாம். நல்லா இருக்குடா, ஜெம்ஸ்ல விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. படத்துல எல்லாம் பாக்குற மாதிரி இருக்குடா ஜெம்ஸ். சூப்பரா இருந்து தெரியுமா நீ தட்டும் போதே? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இவ்வளவு ஜெம்ஸ் ஒன்னா பாக்குறதுக்கு. ஐயோ, இவங்களுக்கெல்லாம் கொண்டு இவ்வளோ ஜெம்ஸை தட்டு வேணாம். விளையாடலான்னு சொன்னா அது மேல கடந்து உருள்றாங்களே. டீனா நீயும் ஆடி இவங்க கூட சேர்ந்துட்டு. சரி, சட்டு புட்டுன்னு விளையாட ஆரம்பிக்கலாம். இல்லது இப்படிதான் உருண்டுட்டு கிடப்பீங்க நீங்க. விக்கி, நீ என்ன கேம்னு சொல்ற வரை இப்படிதான்டா பண்ணுவாளுங்க. சீக்கிரம் என்ன கேம்னு சொல்லு, இல்லனா இப்படிதான் உருண்டுட்டு இருப்பாளுங்க. விளையாட ஆரம்பிச்சாதான் இதெல்லாம் மறப்பாங்க, இல்லனா ஜெம்ஸ்ல விளையாடவா குதிக்கவா, அப்படிதான் யோசனை போகும் இவங்களுக்கு. அதான் இதோ சொல்றேன் கேளு. இவ்வளோ ஜெம்ஸை வச்சு என்ன தெரியுமா பண்ண போறோம்? ஆளுக்கு ஒவ்வொரு கலர்னு ஒவ்வொரு கலர் ஜெம்ஸை பிரிக்கணும், சரியா? இப்ப டீனாக்கு கிரீன் கலர் வந்துச்சுன்னா அவ கிரீன் கலர் ஜெம்ஸ் எல்லாம் தனியா பிரிச்சு வைக்கணும். ஒவ்வொரு கலரா பிரிக்கணுமா? இத்தனை ஜெம்ஸ் வச்சுட்டு எப்படிடா நாங்க ஒவ்வொரு கலரா பிரிப்போம்? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஆமா, அப்படி பிரிச்சா எங்களுக்கு என்ன தருவ? கிஃப்ட் எதுவும் உண்டோ இல்ல சும்மா தான் பிரிக்கணுமாடா? எதுக்காக பிரிக்கிறோன்னு சொல்லு. கிஃப்ட் வச்சிருக்கேன்டி. கிஃப்ட் தான் அழவா. கிஃப்ட் தந்ததான் எதனாலும் செய்வியோ? ஒரு கேம் சேலஞ்சு தானே, சும்மா விளையாண்டா என்னடி உனக்கு? கிஃப்ட் வச்சிருக்கேன், சரியா? ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க யாரும். நான் நிறைய பால்ஸ் வச்சிருக்கேன். உங்க முன்னாடி நிறைய பால்ஸை உருட்டி விடுவேனா, அப்ப எந்த பால் உங்க மேல படுதோ அந்த கலர் ஜெம்ஸை நீங்க தனியா பிரிக்கணும். இப்ப டீனா மேல கிரீன் கலர் பட்டுச்சுன்னா அவ கிரீன் கலர் பிரிப்பா, ஓகேவா? புரிஞ்சுதா கேம்? சூப்பரா விளையாண்டா செம கிஃப்ட் கிடைக்கும். இல்ல இது விக்கி சும்மா வளருவான், நம்ம எல்லாம் ஒன்றும் செய்யாண்டா அப்படின்னு விளையாண்டீங்கன்னா அதுக்கப்புறம் விரல் சாப்பிட்டு போக வேண்டியதான். கிஃப்ட் உண்டா? அப்படி ஒன்னாலாம் சீக்கிரம் நம்ப முடியாதே. நீயும் எங்க கூட சேர்ந்து பிரி, நீயும் பிரிச்சாதான் நாங்க இந்த கேமை விளையாடுவோம். சரிடி அழாத, நானும் பிரிக்கலாம். எங்க இவன் கிஃப்ட தூக்கிட்டு ஓடிடுவானோன்னு பயம், அதானே? சூப்பர், இவ்வளவு ஜெம்ஸ் பிரிச்சு நாங்க ஒவ்வொரு கலரா எடுக்க போறோம். செம செம. யாராலையும் செய்ய முடியாததை நம்ம செஞ்சு விளையாட போறோம்பா. சூப்பர். இவ்வளவு ஜெம்ஸ் யாரும் பிரிச்சு விளையாண்டுருக்க மாட்டாங்க. சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் கலர் கலரா பால் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப இந்த பாலை உருட்டி விடுவேன். யார் மேல எந்த கலர் பால் படுதோ அவங்க அந்த கலர் ஜெம்ஸ் பிரிக்கணும், சரியா? ஐயோ, எந்த கலர் வரப்போதோ? குறைவா இருக்க கலர் எனக்கு வந்துடணும்பா கடவுளே. டேய் விக்கி, உருட்டி விட்றா, எந்த கலர் வருதுன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெடியா இருங்க, நம்ம பால்ஸ்லாம் ரெடி. இதோ உருட்டுறேன். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. ஏய் சூப்பர், எல்லாருக்கும் ஒரு கலர் கிடைச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அந்த கலரை பார்த்துக்கிட்டீங்களா? இந்த கலர் ஜெம்ஸ் தான் நீங்க பிரிக்கணும், ஓகேவா? டேய் விக்கி, எங்களுக்கு ஒவ்வொரு கலர் வந்துடுச்சு. உனக்கு என்ன கலர்டா? நீயும் பிரிப்பல்ல? ஏய் எல்லா கலரும் போயிடுச்சு. ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, எல்லோ, பிங்க் எல்லாம் வந்துடுச்சுல்ல. இப்ப மிச்சம் இருக்கிறது ஒயிட் தான். நான் ஒயிட் எடுத்துக்கிறேன், சரியா? பதறாதீங்கப்பா, நானும் விளையாட தான் போறேன். கலர் கிடைக்காத உடனே இந்த டீனை குதிச்சுட்டு வாராளே. ஃப்ரெண்ட்ஸ், இதோ நம்ம ஜெம்ஸ் எல்லாம் ரெடி. சீக்கிரம் யார் பிரிச்சு ஃபர்ஸ்ட் காட்டுறீங்களோ அவங்களுக்கு தான் கிஃப்ட், ஓகேவா? அதனால சீக்கிரம் விளையாட ஆரம்பிங்க பார்ப்போம்.
ரெடி ஸ்டார்ட் 1 2 3 ஏ சரி நம்மளோட கலர் எல்லோ, எல்லா எல்லோ கலரையும் கரெக்டா தனியா எடுத்துடணும்ப்பா. 1 2 3 4 5 6 7 8. ஏய் இந்த ரோஸ் போற ஸ்பீடை பார்த்தா அவ தான் கிஃப்ட்டை வாங்கிடுவா போலே. என்ன ஸ்பீடா என்றா நம்மளும் ஃபாஸ்டா இன்னும் கத்துக்கிட்ட மொத்த மேக்ஸ் வித்தையும் இதுல இறக்குவோம்ப்பா. சரி அவளை பார்த்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம க்ரீனை என்ன ஆரம்பிப்போம். 1 2 3 4 5. எப்பா என்ன இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. அதுக்கு தான் ஒழுங்கா மேக்ஸ் படிக்கணும் போல. நம்பர்ஸ் என்றதுக்குள்ள தலை சுத்துது. சரி எப்படியா இந்த கேம்ல வின் பண்ணிடணும். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை கலர்ஸ் பாருங்க. என்ன முடியாதுன்னு சொல்லி எத்தனை எண்ணிட்டோம். சூப்பர் சூப்பர். சீக்கிரம் சீக்கிரம் இப்ப தெரிஞ்சிரும் யார் வின்னர்னு. நமக்கு தான் கொஞ்சம் இருக்கு. இந்த 2 3 புளுவையும் எண்ணிட்டோம்னா நம்ம தான் வின்னர். ஏய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா ப்ளூவையும் எண்ணியாச்சு. நான் தான் ஃபர்ஸ்ட் எண்ணி முடிச்சிருக்கேன். ரோஸ் அதுக்குள்ள எண்ணிட்டியா? எப்படி என்னன்னு? அது பிரெயினா இல்லைன்னா மிஷினா? இவ்வளோ ஸ்பீடா எப்படி எண்ண முடியும்? இங்க பாரு, நான் கிரீனை குளிச்சு வச்சிருக்கத என்னால அதுவே எண்ண முடியல. அதெல்லாம் ஸ்பெஷல் டேலண்ட். எப்படி எண்ணி முடிச்சேன் பார்த்தியா? எனக்கு கொஞ்சம் தான் வந்திருந்த ப்ளூ. செம லக்கில நான் சூப்பரா கொஞ்சோண்டு வந்த ப்ளூ எண்ணி முடிச்சிட்டேன். ஏய் ரோஸு, வேற லெவல் ரீ, கலக்கிட்டப்போ நான் ஃபர்ஸ்டே நினைச்சேன் ப்ளூ வரவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு. ஏன்னா ப்ளூ தான் கம்மியா இருந்து, கவனிச்சிங்களா? இருந்தாலும் டீனாவும் எம்மியும் நல்லா விளையாண்டுருக்காங்கப்பா. அவங்க எவ்வளோ எண்ணிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு நிறைய வந்துடுச்சு, எல்லோவும் க்ரீனும். சூப்பர் டி டீனா எம்மி, நீங்க எண்ணிருக்கிறது நல்லா இருக்கு பார்க்கவே. ரோஸ், இந்தா உன்னோட கிஃப்ட் கிண்டர் ஜாய். நீ ஜேம்ஸ் என்னதுக்கு உனக்கு கிண்டர் ஜாய் சாக்லேட் ஃப்ரீடி வச்சுக்கோ. டேய் இவ்ளோ ஜெம்ஸ் என்ன வச்சிட்டு ஒரு கிண்டர் ஜாய் கிஃப்டா தரியேடா? நீ சூப்பரா விளையாண்டனால தானே உனக்கு இந்த கிண்டர் ஜாய் கிடைச்சு, இல்லைன்னா கிடைச்சிருக்குமா? வச்சுக்கோடி ரோஸ். சரி சரி, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜெம்ஸ்லாம் கலர் தனித்தனியா வச்சு பார்க்க நல்லாவே இல்லைல்ல. ஜெம்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்? எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்னா ஆக்க போறோம். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாமா? அப்பந்தான் ஜெம்ஸ் மாதிரி இருக்கும். தனித்தனியா பார்க்க எனக்கு பிடிக்கவே இல்லப்பா. எப்படி இப்பந்தான் ஜெம்ஸ் மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் செமையாவே இல்லைல்ல. இப்பந்தான் நல்லா இருக்கு ஜெம்ஸை பார்க்கவே. டேய் விக்கி, அநியாயம் பண்ணாதடா. இவ்வளோ நேரம் மண்டே குழப்பி கன்ஃபியூஸ் ஆகி கஷ்டப்பட்டு என்னதோ ஒரே செகண்ட்ல அவ்வளோத்தையும் ஒன்று சேர்த்துட்டியேடா. கேம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதை வச்சு என்னடி பண்றது? சரி இப்போ இவ்வளோ ஜெம்ஸ் என்ன பண்ணலாம்? நம்ம பார்க்ல இருக்க எல்லாருக்கும் போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம். எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்கடி இந்த ஜெம்ஸ் கொண்டு கொடுத்தா. சூப்பரான ஐடியாவா? செம அப்படியே கொஞ்ச நேரம் அங்க விளையாண்டுட்டு வந்துடலாம். ஜாலி. ஹே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இவ்வளோ ஜெம்ஸ் கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம்.